இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த லெந்து நாட்களிலும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்களில் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய பாவங்களை மறைக்காமல் நாம் அறிக்கையிடும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெற முடியும். மற்றவரிடத்தில் நாம் இரக்கம் பாராட்டும் போது அவருடைய இரக்கத்தை நாம் பெற முடியும் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் லூக்கா 1:50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய சந்ததி மாத்திரமல்ல, அவருடைய இரக்கம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய நம்முடைய தலைமுறைக்கும் உள்ளதான். அப்போ கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுதுதான் அவருடைய இரக்கம் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்துல இறங்குவது போல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ தாவீது பாடும்போது பாடியிருக்கார், கர்த்தாவே நீர் இறங்கும், நான் பலனற்று போனேன், என்னுடைய ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். எனக்கு இறங்கும், என்னுடைய ஆத்துமா வியாகுலப்படுகிறது, நான் பலனற்று போனேன் என்று. அப்ப என்னுடைய ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, எது வரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று சங்கீதம் 6 நான் பார்க்கிறோம். எது வரைக்கும் நீர் இறங்காதிருப்பீர், எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று. அப்ப அதே தாவீது அந்த 32 பார்க்கும் பொழுது சொல்றாரு, தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் அவருடைய பஞ்சத்தில் இருந்து உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்கு நாம் பயந்து நடக்கும்போது மரண கண்ணியில் இருந்து நம்மை அவர் தப்புவிக்கிறார். அந்த எத்தனையோ மரண கண்ணிகள் அவர் தாவீதுக்கு வந்த பொழுதும் ஆண்டவர் சொல்வார், எது வரைக்கும் ஆண்டவரை என் மேல் இறங்காதிருப்பீர். எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வருகிறவர்கள் எத்தனை பேர், மரண கண்ணிகள் என்னை சூழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார். அப்ப சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்ய கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்கு பயந்து நடக்கும் போது கர்த்தர் நம்மேல் இரக்கமா இருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எழுதியிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். அப்போ அதை கர்த்தர் என்ன செய்வாராம், கவனித்து கேட்பார்களாம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மல்கியா 3:16 இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களையும் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்னா, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவனை சிநேகிக்கிறது போல, அவன் மேல் இரக்கம் பாராட்டுகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நாம் அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அதே மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவனானால் எனக்கு உண்டான கனம் எங்கே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தனக்கு பயந்து நடக்க வேண்டும்
என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எனக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும்போது அவருடைய இரக்கம் அவருடைய பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. இப்போ அந்த சிறைப்பட்டு போன காலத்தில் அந்த நெகேமியா ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு சொல்லும் பொழுது சொல்றார், ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடக்கிறேன், நான் உமக்கு பயந்து நடக்கிறேன் என்ற உமது அடியானுடைய ஜெபத்தை நீர் கேளும், எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த எனக்கு எஜமானா இருக்கிற அந்த பெர்சியா ராஜாவினுடைய கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்க செய்யும்னு ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவன் கேட்டபடியே அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததினால் என்ன செய்யறார்னா அந்த பெரிய ரட்சிப்பை அந்த அவருடைய எஜமானுடைய கண்களிலே அந்த ராஜாவினுடைய கண்களிலே கிடைக்கும்படியாய் செய்து அவர் போய் அந்த அலங்கத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். நாம் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இனி எலிசாவினுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி ஆகிய மனைவி அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் எலிசா இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறார், ஆண்டவரே என்னுடைய கணவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தான், ஆனால் இப்பொழுது அவன் இல்லை, அவன் கடன் பட்டு இருக்கிறான், என்னுடைய பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்ய தேடுகிறார்கள், கடன் கொடுத்தவர்கள் என்று அவள் மன்றாடுகிறாள். அப்போ அவனுடைய கணவன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததினால் கர்த்தருடைய கண்களில் அவளுக்கு இரக்கம் கிடைத்ததினால் அந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை அந்த தீர்க்கதரிசி மனைவியினுடைய வாழ்க்கையிலே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவள் தன்னுடைய கடன்களை எல்லாம் அடைத்து தீரும் மட்டும் அந்த எண்ணெய் குறையாதிருந்து அந்த எண்ணெயை விற்று அவள் கடன்களை அடைத்தாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் தேடுகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வார் என்று. அப்போ நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னா, அவருக்கு நாம் பயந்து இருக்கும் பொழுதுதான் அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு இப்போ நம்ம சவுலை பார்க்கும் பொழுது எத்தனையோ சூழ்நிலையில் தாவீதை சவுல் எத்தனையோ சூழ்நிலையிலே அவனை கொலை செய்ய திட்டமிட்ட பொழுதும் அந்த சவுல் என்ன செய்தார்னா கர்த்தருக்கு பயந்து நடந்ததினால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நாம் கொலை செய்யக்கூடாது, நாம் அவன் மேல கையை வைக்கக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவன் மேல இருந்தபடியினால அந்த கொலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்த பொழுதும் அவன் செய்யாதபடி அவன் விலகி சென்றான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும். நாம் செய்கிற வேலையிலும் குடும்ப காரியங்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை நாம் பெற முடியும். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இன்றைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கர்த்தர் அவருடைய இரக்கத்தை தொடரச் செய்வார். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்தத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை மகிமைக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவன், தயவு செய்கிற தேவன் ஆண்டவரே. இம்மட்டும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாத கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் பாவத்தை நாங்கள் ஆண்டவரை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெறவும் பிறரிடத்திலே இரக்கம் செலுத்தவும் ஆண்டவரே செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அதனால் அப்பா உடைய இரக்கத்தை பெற எங்களை ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை